முப்படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் நலனுக்காக கொடிநாள் நிதி திரட்டுவதில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது. இதற்கான விருது டெல்லியில் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு முப்படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் நலன் காத்திடுவதில் முன்னோடியாக விளங்குகிறது. இந்தியாவின் எல்லைகளை இரவு பகலாக காத்திடும் முப்படை வீரர்களின் அரும்பணிகளையும் தியாகத்தையும் போற்றிடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்கள் 7ஆம் நாள் படை வீரர் கொடி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கொடி விற்பனை மற்றும் நன்கொடை மூலம் திரட்டப்படும் நிதி படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் குடும்பத்தினர் நல்வாழ்வுக்காகவும் உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்வு பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் 2012-2013ஆம் ஆண்டுக்கான கொடிநாள் நிதிக்காக அதிக நிதி திரட்டியதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இதற்கான விருதினை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் படை வீரர்கள் நலனுக்கான துறையின் செயலாளர் தமிழக அரசுக்கு வழங்கினார். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இந்த விருதினை தமிழ்நாடு தொடர்ந்து பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.